தல வெங்கட் பிரபு அவர்கள் வந்து கோட் மூவில தந்திரமா ஒரு வேலையை வந்து பார்த்து வச்சிருப்பாரு. ஆக்சுவலா கோட் மூவில வந்து கிளைமேக்ஸ்ல விஜய் அவர்கள் வந்து தான் பொண்ணு கிட்ட பார்த்து நீ யாருடைய ஃபேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. பேக்ரவுண்ட்ல வந்து மங்காத்தா பிஜிஎம் வந்து பிளேஸ் ஆகும். அது வந்து தல அஜித் அவர்களை வந்து குறிக்கிறது. இன்னொன்று வந்து அங்க வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் வந்து போயிட்டு இருக்கும். தல தோனி அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தல தோனியை குறிக்கக்கூடிய விஷயமாகவும் அந்த வேர்டு தல அப்படிங்கிறது அந்த விஷயம் வந்து இருக்கு. இன்னொன்று வந்து அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஸோ அந்த வில்லன் வந்து பிடிச்சு வச்சிருக்காரு இல்லையா அந்த பெண்ணை. ஸோ அந்த பெண்ணை வந்து தலையால இடி மூஞ்சு அப்படின்றதுக்காக தலை அப்படின்ற அந்த விஷயத்தை காமிச்சு விஜய் அவர்கள் வந்து கண்ணு காமிப்பார் அந்த அப்பா விஜய். ஸோ இது சம்மந்தப்பட்டு தான் அந்த தலை அப்படிங்கிற அந்த டைலாக் அந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகும். இது சம்மந்தப்பட்டு இப்போ பயங்கரமான விமர்சனங்களும் சர்ச்சைகளும் எக்ஸ் வலைதளத்தில் வந்து சுத்திட்டு இருக்குங்க. ஸோ ஏஜிஎஸ் போட்டு பயங்கரமா பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க அஜித் ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு சில பேஜஸ்ல இருந்து. சொல்ல பிரச்சனை என்ன தெரியுமா, படத்துல வந்து ஒரு பக்கமா ஸ்டாண்ட் எடுக்கணும். தலை வந்து அஜித் அவர்கள் தான், தலை வந்து தோனி அவர்கள் தான், இல்ல படத்துல வந்து தலையை வந்து அடிக்கிறது தான் சீக்வன்ஸ்னா ஸோ அதுக்கேற்ப மாதிரி செட் பண்ணிடணும். ஸோ இது வந்து தந்திரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இங்க வந்து பிரச்சனை.